ஹாய் எவ்ரிவான். லசந்த விக்ரமசேகரவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புபட்ட மூவர் கெகிராவில் வைத்து இன்று காலை கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களுடன் இருந்த முக்கியமான குற்றவாளி தப்பிச் சென்ற நிலையில் அவரும் இன்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார். லசந்த விக்ரமசேகர ஹரக்கட்டாவின் நெருங்கிய கூட்டாளி என கூறப்படுகின்றது. இந்த நிலையிலே பிரதேச சபை உறுப்பினராக இருந்த நிலையில் அவரின் ஆசனத்தில் வைத்தே சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இலங்கையில் தொடர்ச்சியாக முஸ்லிம்களின் ஆடை தொடர்பாக சர்ச்சைகள் ஏற்பட்ட வண்ணமே இருக்கின்றது. அண்மையில் முஸ்லிம் தாதிகள் தமது கலாச்சார ஆடையை அணிய முடியும் என அமைச்சர் விஜித் ஹேரத் கூறியிருந்தார். என்றாலும் அதற்கு எதிராக இன்று முத்தட்டுவே ஆனந்த தேரர் கருத்து வெளியிட்டுள்ளார். எந்த கலாச்சார ஆடைகளையும் அணிய முடியாது, முஸ்லிம்களுக்கு கலாச்சார ஆடை அணிய அனுமதி வழங்கப்பட்டால் தாம் வீதிக்கு இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்வோம், அதே போன்று விடுமுறை ஆர்ப்பாட்டம் செய்வோம் என முத்தட்டுவே ஆனந்த தேரர் கூறியிருந்தார். முஸ்லிம்களின் கலாச்சார ஆடை தொடர்பாக காலத்திற்கு காலம் பேசி தீர்க்க வேண்டிய விடயம் கிடையாது. முஸ்லிம்களின் கலாச்சார ஆடை தொடர்பாக, உரிமை தொடர்பாக மொத்தமாக அவர்களுக்குரிய உரிமைகளை வழங்க வேண்டும். இவை தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் செட் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கையில் தொடர்ச்சியாக கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்ற வண்ணமே இருக்கின்றது. அதிலும் பிரதேச சபை உறுப்பினரான லசந்த விக்ரமசேகர என்பவர் அவருடைய ஆசனத்தில் இருக்கும் பொழுதே சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பாக பலரிடம் விசாரணைகள் நடாத்தப்பட்ட நிலையில் இன்று இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்பு பட்ட மூவர் கெகிராவை பிரதேசத்திலே பதுங்கியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தனர். ஒரு பெண் உட்பட மூவரை கைது செய்யப்பட்டிருந்தனர். என்றாலும் முக்கிய குற்றவாளி ஒருவர் அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தார். என்றாலும் இன்று மாலையும் 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவ்வாறு தொடர்ச்சியாக அவருடைய கொலை சம்பவத்துடன் தொடர்பு பட்ட பலரும் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த கொலையாளிகளுக்கு அடைக்கலம் வழங்கியவர்கள், அதே போன்று இந்த கொலை சம்பவம் நடைபெறுவதற்கு முதல் நாள் கொலையாளிகளுடன் இருந்த ஓட்டோ ஓட்டுநரும் கைது செய்யப்பட்டிருந்தார். இவருக்கும் 20,000 ரூபாய் பணமும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போன்று கெகிராவை பிரதேசத்திலும் கொலையாளிகளும் 12 லட்சமும் கைப்பற்றப்பட்டிருந்தது. இவ்வாறு லசந்த விக்ரமசேகரவின் கொலை சம்பவத்துடன் தொடர்பு பட்டவர்களே இன்று கைதும் செய்யப்பட்டிருந்தனர். இலங்கையில் தொடர்ச்சியாக முஸ்லிம்களின் ஆடை தொடர்பாக விமர்சனங்களும் கேள்விகளும் எழுந்து வருகின்றது. ஒவ்வொரு அரச துறைகளிலும் முஸ்லிம்களின் ஆடைகள் அணிவதிலே சர்ச்சைகள் காலத்திற்கு காலம் ஏற்பட்டு வருகின்றது. அதிலும் கோட்டாபய ராஜபக்சவின் காலத்திலே பல விமர்சனங்களும் ஏற்பட்ட நிலையில் முஸ்லிம்களின் கலாச்சார ஆடைகளே கேள்விக்குறியாக இருந்தது. இவ்வாறான நிலையில் அண்மையிலும் மூதூர் வைத்தியசாலையில் முஸ்லிம்களின் கலாச்சார ஆடையை தாதிகள் அணிய முடியாது என சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. தாதிகள் பயிற்சி நிலையங்களிலும் இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக ஏற்படுகின்றது. இது தொடர்பாக அமைச்சர் விஜித் ஹேரத்திடம் கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது முஸ்லிம்களின் கலாச்சார ஆடையை எந்த தடைகளும் இன்றி அணிய முடியும் என கூறியிருந்தார். என்றாலும் இன்று பொது சேவைகள் தாதிகள் அமைப்பின் தலைவர் முத்தட்டுவே ஆனந்த தேரர் கருத்து வெளியிடும் பொழுது கலாச்சார ஆடைகளை அணிய முடியாது, தாதிகள் சேவைக்குரிய ஆடைகளை மாத்திரமே அணிய முடியும் என கூறியிருந்தார். இவ்வாறு கலாச்சார ஆடைகள் அணியப்படுமாக இருந்தால், முஸ்லிம்களுக்கு இந்த அனுமதி வழங்கப்படுமாக இருந்தால் தமது சங்கம் வீதிக்கு இறங்கி ஆர்ப்பாட்டத்தை நடாத்தும். இதற்கு எந்த விதத்திலும் அமைச்சர் அனுமதி வழங்க முடியாது என கூறியிருந்தார். இதிலே முக்கியமான விடயம் ஒன்றை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். முஸ்லிம்களின் கலாச்சார ஆடை, அதிலும் அரச நிலையங்களிலே முஸ்லிம்களின் கலாச்சார ஆடை அணிவது தொடர்பாக இன்று நேற்று எழும் பிரச்சினை கிடையாது. காலம் ஒவ்வொரு அரசிலும் இந்த பிரச்சினை எழுந்த வண்ணமே இருக்கின்றது. எனவே முஸ்லிம் அமைச்சர்களும் தற்போதைய அரசாங்கமும் இவ்வாறான பிரச்சினைக்கு முழுமையாக முற்றுப்புள்ளி வைத்து தீர்வுகள் எட்ட வேண்டும். இதன் பின்னர் முஸ்லிம்களின் கலாச்சார ஆடை தொடர்பாக எந்த விதமான பிரச்சினைகளும் ஒருபோதும் ஏற்படக்கூடாது. இவ்வாறு முடிவு கட்டப்படாவிட்டால் இது தொடர் கதையாகவே காணப்படும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் செட் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.